கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 60ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. இன்றைக்கு ஆவியானுடைய சமூகத்துல சங்கீதக்காரன் தாவீது விண்ணப்பம் செய்கிறார். என்ன சொல்றாரா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய பிள்ளைக நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறது எதற்காக? நம் வாழ்க்கையில நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த காரியத்துல நம்ம தடுமாற்றமாக இருந்தாலும், தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல நாம் உதவி கேட்கிற பிள்ளையா இருக்கணும். அவர் உதவி செய்கிற தெய்வமா இருக்கிறார், துணை செய்கிற தெய்வமா இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய சமூகத்துல பாருங்க, அவர் சொல்றார், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டு காலத்துல, கஷ்டமான காலத்துல, யாரும் நம்மளை எந்த காரியத்திலையும் நமக்கு உதவி செய்யாத நேரத்துல, எனக்கு இக்கட்டு நேரம், நெருக்கடியான நேரத்துல எனக்கு உதவி செய்யுங்க, ஆனா மனுஷருடைய உதவி விருதா என்கிறார். ஏன் அப்படின்னா, மனுஷன் பலனில்லாத மனிதன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க கூடாது. தேவன் பலனுள்ளவர், சர்வ வல்லவர், அவர் மகிமையின் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மேல் நம்பிக்கை நம்ம வைத்திருந்தோம்னா நாம் எந்த காரியத்திலையும் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருப்போம், வெற்றி பெற்று கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நமக்கு துணையாய் வந்து கொண்டே இருப்பார். அதனால எந்த சூழ்நிலையிலும் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காத, மனுஷன் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் மேல் நாம் பற்றுதலா இருக்கணுமா. நமக்கு மாம்சமான நாம் மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கிறோம், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, பக்க பலமா சொல்லுவாங்க, நான் இருக்கிறவங்க பக்கத்துலதான் இருக்கிறேன், எங்கேயுமே போக மாட்டேன், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன், நான் எப்ப கூப்பிட்டாலும் உங்களுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப சந்தோஷப்படுவோம், அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நம்ம கூப்பிட்ட உடனே இப்ப நமக்கு வருவாங்கன்னு சொல்லி. ஆனா நம்ம கூப்பிட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு பிஸியா இருக்கும்பாங்க, இல்லாட்டி எதையாவது ஒரு காரியத்தை சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க, வர முடியாத சூழ்நிலையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்றார், 24 மணி நேரமும் அவர் இரவும் பகலும் அவர் கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். என் பிள்ளை எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே பதில் கொடுப்பேன், எப்ப நீ என்னை அழைத்தாலும் நான் உடனே நான் உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு பதில் கொடுப்பேன், உனக்கு அற்புதம் செய்வேன், ஆச்சரியமான காரியத்தை செய்வேன் என்று சர்வ வல்லவர் சொல்றார். மாம்சமான வார்த்தை இல்லைங்க, ராஜாதி ராஜா ஆவியானவர் பேசுகிறார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்க ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். கர்த்தர் கொடுத்த வார்த்தை